இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிறுமலை அடிவாரத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் நந்தி இருக்குது, அங்கே ஒரு வராகி, சின்ன வராகி இருக்குது. அது வந்து ஒருத்தரால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அங்கே ஒரு அர்ச்சகர் இருக்கார் பார்த்துக்கோங்க. அது வந்து சுயம்புன்னு சொல்லப்படுது. சிவனும் லிங்கமும் சேர்ந்து இருக்குது. அந்த ஆசிரமத்தில் எப்போ பார்த்தாலும் 8 மணியில் காலையிலேருந்து அன்னதானம் நடக்கும்னு சொல்லப்படுது. நைட் 8 மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லப்படுது. அது எங்களுக்கும் சாப்பிட சொன்னாங்க. அந்த பூசாரி அர்ச்சனை பண்ணுறதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அர்ச்சனை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகன் இருக்குது, விநாயகர் இருக்குது. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான விநாயகர்னு சொல்லப்படுது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வராகி பார்த்திங்கன்னா மலேசியா உள்ள ஒருவர்கிட்ட இருக்குது. அது 6 மாதம்தான் இங்கே கொடுத்து வைப்பார். அதுக்கப்புறம் அந்த வராகி தாயை எடுத்துகிட்டு போயிடுவாராம் அவரோட காரில். இந்த மாதிரி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் அவர் பூஜை பண்ண உடனே அதை கும்பிட்டுட்டு அங்கே அன்னதானம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் வேணாம், நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானத்துக்கு என்னமாச்சும் எழுத சொன்னார். நாங்கள் எழுதிக்கிட்டு அவர் வந்து எங்களை வாழ்த்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே சிறுமலையில் ஏற தொடங்கிட்டோம். அங்கே ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஏற இறங்க ஆகும். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 1/2 ஹவரில் போயிடலான்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு 1 ஹவர் ஆச்சு. நாங்கள் அங்கே மேலே ஏறி போய் 1/2 ஹவர் கழித்து அவங்களுக்குள்ளே உள்ள ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் இருந்தார், அதுக்கப்புறம் முருகன் இருந்தார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் இருந்தார். அந்த 3ஐயும் பார்த்துட்டு அதுக்கு மேலே போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பாறை ஏற முடியலை. அங்கேயும் சிவன் இருக்கார். இந்த வராகி தாயை பற்றி அவர் நிறைய சொன்னார். நீங்களும் கேட்டுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வராகி தாய் நம்ம கேட்டு முடித்த உடனே மேலே ஏற போயிட்டோம். அங்கே கிச்சன்லாம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சமைச்சு அவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க வர்ற பக்தர்களை பொறுத்து அவங்க பூக்குழி பார்த்திங்கன்னா அந்த பிரதோஷம் அன்னைக்கு, அமாவாசை, பௌர்ணமி, இந்த நாட்கள்லாம் சிறப்பு பூஜை நடக்கும்ன்றதை அவர் சொன்னார். இவர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து இங்கே வரதா சொன்னார். திண்டுக்கல்லேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வராரு. அவருடைய சம்பளமும் நாங்கள் கேட்டோம், 15,000ன்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பூஜை முடிச்ச பிறகு நாங்கள் சிறுமலையில் ஏற தொடங்கினோம். ஏற தொடங்கி கிட்டத்தட்ட 1 ஹவர் ஏற 1 ஹவர் இறங்க ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு எங்களுடைய ஹோட்டலுக்கு திரும்ப போயிட்டோம். சிறுமலையில் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். 1 வீக் தான், இப்போ ஒரு 10 நாள் தான் இருக்கும். ரொம்ப நல்ல சீனரிஸ் இருந்துச்சு. இந்த அம்மனை பற்றி கேள்விப்பட்டோம். ரொம்ப அற்புதங்கள் நடத்தக்கூடிய அம்மன் சொன்னாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் இன்னொரு தடவை வர சொன்னாங்க, முடிஞ்சால் வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வரோன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் தடவை வரையில் நீங்கள் சாப்பிட்டு போகணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டாங்க. சரின்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் மொதல் நாள் போய் எங்களால் கண்டுபிடிக்க முடியலை, நைட் ஆயிடுச்சு, குறை மிஸ்ட்டு. மறுநாள் காலையில் அந்த இடத்த கண்டுபிடிச்ச பிறகு மறுபடியும் போனோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து இது கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருந்த இடம் பார்த்திங்கன்னா சஃபயர் லாட்ஜு. அங்கே பார்த்தீங்கன்னா வேறு லாட்ஜ்லாம் ஒரு ஆளுக்கே 2,500 வாங்குறாங்க. சஃபயர் லாட்ஜில் எல்லாத்துக்கும் சேர்த்து 2,500 தான் வாங்கினாங்க. ரொம்ப பெரிய ஸ்பேசியஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எங்களை கவனித்தாங்க. அவங்களே சமைச்சு கூட கொடுத்துட்டாங்க. அவ்வளோலாம் ரொம்ப காசாகலை, 2,500. சாப்பிடவும் அவ்வளோதான் ஆச்சு. இந்த 5,000 ரூபாயில் எங்களுக்கு இந்த சுற்றுலா வந்து ரொம்ப இன்பமயமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரொம்ப ரசித்தோம். நாங்கள் வந்து இவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சமையல் இருக்கும்னு நாங்கள் நினைக்கல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பூசாரி வேறு ஒரு அன்பளிப்பு கொடுத்தோன்னா அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கே வந்து இன்னொரு தடவை வரணும் போல் இருக்குது, அந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நிறைய விழாக்கள்லாம் நடக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதை நான் யூடியூப்பில் போடுறேன், நிறைய பேத்துக்கு சொல்கிறேன் அப்படின்றத நான் சொன்னேன். நீங்களும் ஒரு முறை போகணுன்னா போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அற்புதமான இடம். இது வந்து அகத்தியர் அருளிய இடம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹனுமான் பார்த்திங்கன்னா மேலே போகையில் அவர் வந்து இந்த சஞ்சீவினி மலையில் ஒரு துளியை விட்டுட்டு போயிட்டாராம். ஸோ அதனால் இங்கே உள்ள காற்றில் நம்ம வந்து சுவாசம் செஞ்சோம்னா ரொம்ப வந்து நம்மளுடைய மூலிகை காற்றாக வரும், நம்மளுக்கு உள்ள நோயெல்லாம் போயிடும் அப்படின்றத அவர் வலியுறுத்தி சொன்னார். அதனால தான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் அதை கேள்விப்படலை. நாங்கள் போன உடனே இது சொன்னனால நாங்கள் வந்து இதை நிறைய பேர்கிட்ட சொல்லணுன்றதுக்காண்டி நான் இந்த வீடியோ போடுறேன். மேலே பார்த்திங்கன்னா அற்புதமான காற்று, மூலிகை காற்று வருது. சிவலிங்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு சீனரிஸு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அங்கேருந்தும் வியூ எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிறுமலை பார்த்திங்கன்னா நாங்கள் சீசனப்போ போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நவம்பர் மாதம், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் இந்த சீசன், இந்த மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான இடம்.
நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிறுமலையிலேருந்து இந்த மூலிகை காற்று வாங்கவே நம்ம போகலாம். இது வந்து ஹனுமனுடைய சஞ்சீவமலையை தூக்கிட்டு போகையில் விழுந்ததுன்னு சொல்லப்படுது. அதனாலேயே நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த ஆஞ்சநேயர் இங்கனுக்குள்ளே போட்டனால இந்த மலையில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது தவிர கவர்மெண்ட் ஃபால்ஸும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அங்கே ஜீப் சஃபாரி இருக்குது. 1200 என்னமோ கட்டினோம்னா நம்ம வந்து அங்கே போய் குளிக்கலாம். இந்த கவர்மெண்ட்டு இதில் வந்து நாங்கள் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் ஃபோட்டோ. நாங்கள் அங்கே போகலை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே போகணுன்னா நாங்கள் இன்னொரு நாள் போகணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் குளிக்கலை. நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். ரொம்ப பக்கத்தில் உள்ளதே என்னன்னு தெரில. நாங்களே எங்கே நின்னோன்னு தெரிய மாட்டேங்குது. இது மறுநாள் எடுத்தது, கொஞ்சம் வெயில் வந்தப்போ எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.